என் இனிய உறவுகளே, நாம் இன்று 8/5/25 இருக்கின்றோம். நாம் தினம் ஆவியின் துணையோடும் அன்னையின் அன்பிலும் நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 81:7-8-9. இன்று நாம் அன்னைக்காக இந்த மாதாவின் வணக்க மாதத்தை முன்னிட்டு நாம் தினம் செய்து கொண்டு வருகிற ஜெபங்களில் இன்று நாம் சொல்ல வேண்டிய ஜெபம், எங்கள் வாழ்வே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. நாம் இன்று திருத்தூதர்கள் பணி நூலிலிருந்து வாசகம் 8:26-40. எருசலேமில் அவர்கள் காசாவுக்கு செல்லும் வழியில் அங்கு பிலிப்பு என்பவருக்கு அந்த ஒரு அரசர் கந்தகியின் அரசர் நிதி அமைச்சருக்கு அவர் பிலிப்பு அதை எடுத்து சொல்லி மற்றும் அவர் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மீண்டும் அதே இடத்துக்கு செல்லப்பட்டதையும் இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 6:44-51. இயேசு என்னை அனுப்பிய தந்தை என்றாலொழிய எவரும் என்னிடம் வர இயலாது என்பதையும், எனது உடலை உண்டு என்று இதுவரை சொன்ன இயேசு இப்பொழுது எனது சதையை உண்டு என்று வேறொரு வார்த்தையை பயன்படுத்தினார். சோமா என்ற கிரேக்க வார்த்தைகள் தான் உடல் என்பது. அது உடல் முழுமையும் குறிக்கிறது. ஆனால் சாக் என்ற கிரேக்க வார்த்தை உடலோடு ஒட்டியிருக்கும் சதையை குறிக்கிறது. எனவே இயேசுவின் சதை என்பது தான் நமக்கு ஆன்ம உணவாக வரும் நற்கருணை என்பதை அழுத்தமாக சொல்வது தான் இந்த வார்த்தை. காரணம், மன்னா என்ற உணவு பசியாற்றியது, உடலுக்கு வலிமை தந்தது, வாழ்நாட்களை நீடித்தது. ஆனால் அது மறு உலக வாழ்வுக்கு வழியானதில்லை. மாறாக இயேசுவின் உடலானது நமக்கு பசியற்ற அல்லது நிலையான வாழ்வளிக்கும் உணவாக இருக்கிறது. எனவே தான் இயேசு சொல்கிறார், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். இன்று 8ஆம் நாளில் நாம் அன்னைக்காக நாம் செய்ய இருக்கின்ற இந்த ஜெபங்கள், அன்னை மரியா இந்த மறை உண்மையினால் உலகத்துக்கெல்லாம் அரசியாக உயர்த்தப்பட்டார். அன்னை மரியா அனைத்து இறை வரங்களாலும் அணி செய்யப்பட்டார். அன்னை மரியா எல்லாம் வல்ல கடவுளுக்கு தாயாக உயர்த்தப்பட்டார். அன்னை மரியா அனைத்து இறை வரங்களாலும் அணி செய்யப்பட்டார். அன்னை மரியா கிறிஸ்துவை கருத்தாங்கிய போது அவர் உலக செல்வங்களை அல்ல, விண்ணகத்திற்கு அடுத்த செல்வங்களை நிரப்பினார் என்பதில் ஐயமில்லை. அன்னை மரியா இயேசுவை பெற்றெடுக்கும் முன் பல்வேறு தனி சிறப்பான அருள் வரங்களால் நிரப்பப்பட்டார். அவர் தனக்கு அளிக்கப்பட்ட அனைத்து வரங்களையும் தனக்குரியது என்று எண்ணிக்கொண்டிராமல் அவற்றை இறைவனுக்கே சொந்தமென கருதினார். அன்னை மரியா ஆண்டவரின் தாய். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்து அருள் வரங்களுக்கும் நன்மைகளின் ஊற்றாக இருப்பதால் ஆண்டவர் தாயாக அன்னை மரியா தன் மகனிடம் பொங்கி வழிந்தோடும் அருள் வரங்களை மாந்தர் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கும் வாய்க்காலாக இருக்கின்றார். ஆண்டவரின் அருள் வரங்களை பகிர்ந்தளிக்கும் நம் அன்னையிடம் நமக்கு தேவையான அருளையும் வரங்களையும் நமக்கு பெற்று தந்திட வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இந்த நாளில் அன்னை மரியா செய்த அற்புதங்களில் ஒன்று, 1571ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டிற்குள் நுழைந்த வேறு ஒரு மதத்தினர் படையெடுத்து வந்தனர். பலாண்டோ என்னும் இடத்தில் கிறிஸ்தவர்களுடன் போர் தொடுக்க தயாராயினர். அந்த சமயத்தில் திருச்சபையின் திருத்தந்தையாக இருந்து ஆட்சி புரிந்தவர் 5th பயஸ், ஐந்தாம் பயஸ். அவர் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழுந்துள்ள இந்த தீமையை களையும்படியாக கிறிஸ்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கும்படியாகவும் அன்னை மரியாவிடம் அடைக்கலத்தை நாடினார். திருச்சபையில் இருந்த பக்தியுள்ள கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஜெபமாலை 153 மணி ஜெபமாலையை தளரா விசுவாசத்துடன் இடையராது ஜெபித்ததால் போரில் கிறிஸ்தவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என அறிக்கையிட்டார். மேலும் போர்க்களத்தில் சிலுவை சின்னம் பொறிக்கப்பட்ட கொடியை உயர்த்த வேண்டும் என்று கிறிஸ்தவ விசுவாசம் கொண்ட படை தலைவருக்கு அறிவிக்கப்பட்டது. மேலும் திருத்தந்தை படைத்தலைவருக்கும் போர் வீரர்களுக்கும் அவர்கள் அனைவரும் அன்னை மரியாவிடம் பக்தியுடன் ஜெபித்து போரிட்டதால் கிறிஸ்தவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று சொல்லி அனுப்பினார். திருத்தந்தையின் செய்திகளால் உற்சாகமடைந்த பல படைத்தலைவர்கள் கப்பலேறி எதிரி படைகளுக்கு எதிராக 1571ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் நாள் போர்ப்படையை நடத்தலானார். கிறிஸ்தவர்களின் போர்க்கப்பல்களை விட வேறொரு மதத்தினருடைய போர்க்கப்பல்கள் அதிகமாகவும் படைக்கலும் மிகுதியாகவும் இருந்தன.
ஆயினும் கிறிஸ்தவர்கள் சற்றும் தயங்காமல் போர்ப்படைகளை நடத்தி சென்றனர். மேலும் போர்ப்படைகள் துவங்கும் முன் திருத்தந்தை கொடுத்து அனுப்பிய திரு சிலுவை கொடியை கப்பலின் முன்புறம் ஏற்றி வைத்தனர். அப்பொழுது அனைத்து படை வீரரும் சிலுவையின் கொடியை முகம் குப்புற விழுந்து வணங்கி இயேசுவின் பெயரையும் அன்னை மரியாவின் பெயரையும் உற்சாகத்துடன் பக்தியுடன் முழக்கமிட்டனர். திருச்சபையின் தலைமை பீடமாகிய இத்தாலியில் மீட்பருக்காக தாங்கள் இந்த போரில் உதிரம் சிந்தி மறிப்பதற்காகவும் தயாராக இருப்பதாகவும் வாக்குப்பாடு கொடுத்தனர். அப்பொழுது அந்த 153 மணி ஜெபத்தினால் 10,000 கிறிஸ்தவர்கள் அந்த சமயத்தில் மீட்கப்பட்டனர். அனைவரும் வெற்றி கண்டனர். அதான் அவர்களுடைய படைகள் அந்த கடலில் மூழ்கி போகவே நாம் அன்னையின் ஜெபமாலையினால் வெற்றியடைந்தோம். வெற்றி தரும் ஜெபமாலை அன்னை நமக்கு கற்றுத்தந்தது. அதனால் நாம் ஜெபிப்போம், ஜெபமாலை ஜெபிப்போம். கெபியில் தினம், வீடுகளில் தினம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.